திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செய்வினை நீக்கி புதையல் எடுத்து தருவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநரிடம் 11 லட்சம் ரூபாய் கறந்த போலி ஜோதிடருக்கு போலீசார் வலை விரித்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநரை அச்சுறுத்தி பணத்தை ஆட்டையை போட்ட போர்ஜரி சாமியார் போலீசிடம் சிக்குவாரா? बोल तेरी क्या फरमाइश है? बोल 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 हक अल्लाह हक अल्लाह। செய்வினை வைத்திருக்கிறார்கள், உயிர் பலி கேட்கிறது அந்த ஆன்மா, இரத்த வாந்தி எடுப்பீர்கள் என அச்சுறுத்தி பூஜை செய்கிறேன் என்ற பெயரில் பணம் பறிக்கும் கும்பல் இன்னும் ஊருக்குள் உலவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏற்கனவே துன்பத்தில் இருக்கும் குடும்பத்தை குறிவைத்து பணம் பறிக்கும் நோக்கத்துடன் சூறையாடும் இவர்களை போன்ற நபர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுப்பார்களா? काली रुद्रकाली वशिष्ठकाली वारुण्यकाली मगाप्रभवे मगविष्णुवे आदिशिष्या अग्रा दुर्बीरा दुर्कालिये दुर्बीक्षिनी யாகசக்தியா இருக்கக்கூடிய பிணி பீடைகளை நிவர்த்தி செஞ்சு பாவகிரகங்களை அழித்துவிட ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவ. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மல்லகுண்டா ஊராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர். இவருக்கு திருமணமாகி மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவருக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அப்போது அவரது உறவினர் மூலம் ஜோதிடர் என கூறி தர்மபுரியைச் சேர்ந்த சென்ட் உதயகுமார் என்பவர் பழக்கமாகி இருக்கிறார். சங்கர் அடிபட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற அவரது அவல நிலையை கூட கருத்தில் கொள்ளாமல் அவரிடம் பணம் பறிக்கலாம் என திட்டம் தீட்டி இருக்கிறார் அந்த ஜோதிடர். அவர் சங்கரிடம், உங்கள் வீட்டில் செய்வினை உள்ளது, அதனை எடுக்காவிட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என கூறி குடும்பத்தையே அச்சத்தில் தள்ளி இருக்கிறார். அதற்கு பரிகாரமாக பூஜைகள் செய்ய வேண்டும் என்றும் அதற்கு பணம் செலவாகும் என்றும் கூறியிருக்கிறார். முதல் கட்டமாக பூஜை செய்ய வேண்டும் என கூறி சங்கரிடமிருந்து 1,28,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வீட்டில் புதையல் இருப்பதாகவும் அதனை வெளியே எடுக்காவிட்டால் நீ இறந்து விடுவாய் என கூறியிருக்கிறார். தான் பல்வேறு இடங்களில் இதுபோன்று பூஜைகள் செய்து புதையல் எடுத்து கொடுத்திருக்கிறேன் என கூறி பல்வேறு வீடியோக்களையும் காண்பித்து சங்கர் குடும்பத்தினரை நம்ப வைத்துள்ளார். அதனை நம்பி வீட்டுக்குள் புதையல் எடுக்க ஒப்புக்கொள்ள தோண்ட தோண்ட மண்தான் வந்ததே தவிர எந்த புதையலும் வரவில்லை. உடனே புதையல் எடுக்க விடாமல் யாரோ செய்வினை செய்துள்ளனர். அதற்கு ஆடு, மாடு, பன்றி ஆகியவற்றை பலி கொடுக்க வேண்டும் என பல காரணங்களை கூறி ஆட்டோ ஓட்டுநர் சங்கரிடம் மீண்டும் பணம் வாங்கியுள்ளார். பலி கொடுத்த பின்னரும் புதையல் வராததால் நொந்து போன குடும்பத்தினரிடம் பல்வேறு காரணங்களை கூறி பல தவணைகளாக சுமார் 11 லட்சம் ரூபாய் வரை பணத்தை கறந்துள்ளார் ஜோதிடர் உதயகுமார். இறுதியாக உங்கள் வீட்டில் பூஜை செய்யும் போது ஒருவருக்கு மூக்கு மற்றும் வாயில் ரத்தம் வந்து உயிருக்கு போராடி வருவதாக கூறி பணம் கேட்டு ஒரு புகைப்படம் அனுப்பியுள்ளார். அதனை பார்த்து வெறுத்து போன சங்கர், இதற்கு மேல் என்னிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நீங்கள் செய்த பூஜையெல்லாம் போதும், பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என கேட்டுள்ளார். இல்லை என்றால் காவல்துறையில் புகார் கொடுத்து விடுவேன் என்றும் சங்கர் எச்சரித்துள்ளார். அதற்கு அந்த ஜோதிடர்,
என் மீது புகார் கொடுத்தால் உனக்குதான் பிரச்சனை என்று கூறி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர் சங்கர் தனது பணத்தை மீட்டுத் தர கோரி திருப்பத்தூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கடந்த 29ஆம் தேதி புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் எஸ்கேப் ஆன ஜோதிடரை தேடி வருகின்றனர். இதுபோன்று வீட்டில் புதையல், வாயில் இரத்தம், செய்வினை நீக்குகிறேன் என வருபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்.